இது பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ப்ளவுஸ் டிசைன். ஸோ ரெட் கலர் பட்டு சாரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ். ஸோ அதனால சில்க் த்ரெட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலர். நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஷோல்டர் பார்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் என்னென்னா ஸோ எப்போதுமே செயின் ஸ்டோன் நம்ம ஸ்லீவோட பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரு 1 இன்ச்சுக்கு செயின் ஸ்டோன் கம்மியாகவே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ரேட்கான ஆரி ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நெக் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைனில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப டபுள் லேயர் ஜரி த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டபுள் லேயர் சில்க் த்ரெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ப்ளவுஸ் டிசைன். ஸோ ரெட் கலர் பட்டு சாரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ். ஸோ அதனால சில்க் த்ரெட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட், அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் சுகர் பீட். ஸோ நம்மளோட பார்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 mm கோல்டு பீட். ஸோ அந்த பஞ்ச் பீடில் இங்கே நான் என்ன பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ராயல் பிராண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ் Presto Brand Sugar பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பஞ்ச் பீட்ஸை சுற்றி ஃபுல்லாகவுமே ரவுண்ட் ஷேப்பில் சுகர் பீட்ஸ் அப்படியே சுற்றி ஒவ்வொரு பீடை சுற்றியும் ஒரு செமி சர்க்கிள் மாடலில் வர மாதிரியே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாக பீட் ஒர்க் பார்டர். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கோவி ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெருக்கமாக 1 by 1 நெருக்கமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் கோல்டன் ஜரி த்ரெட்லேயே அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் நெக் டிசைனும் அதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் சின்ன சின்னதாக புட்டாஸ் ஒரு 3 mm பீட், அதை சுற்றி ஒரு சுகர் பீட் ரவுண்டாக வர மாதிரி பேக் சைட் பேக் நெக் ஃபுல்லாகவுமே, அதாவது நெக் போர்ஷன் தவிர ரிமைனிங் நமக்கு அந்த ஷோல்டர் பார்ட் முதுகு பக்கம் ஃபுல்லாகவுமே புட்டாஸ் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஷோல்டர் பார்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் என்னென்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பீட் ஒர்க்குக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டெய்லர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பீட் ஒர்க் இருக்கிறதுக்கு மேல் பக்கமாக ஷோல்டருக்கு நம்ம கேப் விட்டுருக்குறோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி கோல்டன் ஜரியால் டாம்பூர் ஃபில்லிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் சேர்த்து ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கிளாத்தோட கலர் தெரியாமல் நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்கோட உங்களுக்கு ஷோல்டர் பார்ட் கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஆரி டிசைன் பண்ணும்போது 2 பக்கமுமே ஃப்ரண்ட்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ணுவோம், பேக் சைட்லேயுமே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் 2 சைடுமே இதே மாதிரி டாம்பூர் ஃபில்லிங் கொடுத்து ஜரியில் கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்ம பேக் நெக் டிசைன் பார்த்தோம்ல இதே பேட்டர்னில் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி டாம்பூர் ஃபில்லிங் ஷோல்டர் பார்ட்டில் கொடுத்து அதே பேட்டர்னுக்கே டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். ஸ்லீவ்மே பீட் ஒர்க் டிசைன் தான் எப்படி பண்ணிட்டோம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். ஸ்லீவுமே பீட் ஒர்க் டிசைன் தான். ஸோ ஸ்லீவ் ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஸ்லீவ் ஹைட். ஸோ ஸ்டார்டிங் எப்பவும் போல் நெக் டிசைனுக்கு பண்ண மாதிரியே டபுள் லேயரில் ஜரி பார்டர் அண்ட் டபுள் லேயரில் சில்க் த்ரெட் பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டோன், அதுக்கப்புறமா சுகர் பீட். ஸோ எப்போதுமே செயின் ஸ்டோன் நம்ம ஸ்லீவோட பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரு 1 இன்ச்சுக்கு செயின் ஸ்டோன் கம்மியாகவே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா செயின் ஸ்டோனில் வரக்கூடிய மேலே கிளிப் இருக்கும், அதாவது ஸ்டோனுக்கு மேலே 4 கிளிப்ஸ் இருக்கும். இது நம்மளோட ப்ளவுஸில் இந்த சைட் பார்ட்டில் உங்களுக்கு பட்டு ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே செயின் ஸ்டோன் ஸ்லீவில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக 2 சைடும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கான மார்க்கிங் பண்ணியிருப்போம்ல அந்த மார்க்கிங்க்கு 2 சைடுமே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே 1 இன்ச் கம்மியாக செயின் ஸ்டோன் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்பேஸ்க்கு சுகர் பீடாலே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ செயின் ஸ்டோன் அதுக்கப்புறம் சுகர் பீட் இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இனி அதுக்கப்புறமா ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதே பார்டர் நம்ம கீழே என்ன பார்டர் கொடுத்துருக்குறோமோ அதே பார்டர் மேலேயும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இனி இந்த 2 பார்டருக்கும் இடையில வரக்கூடிய கேப் ஃபுல்லாகவுமே செக் பேட்டர்ன், ஃபுல்லாகவுமே செக் போட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு சக்கரி வச்சு அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ். ஜர்கான் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோன் கிடையாது, ரியல் ஸ்டோன் யூஸ் பண்ணிடுறோம். இது ஒரு சின்னதாக நமக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டதுனால இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது. இப்போ நம்மளோட ஸ்லீவில் ஒரு ஹாஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொடி டிசைன். ஸோ இந்த கொடி டிசைனுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார். ஸோ இது வந்து எம்போஸ்டு ஃப்ளவர் தான் கொடுத்துருக்குறோம். ஃபில்லிங் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கோல்டு ஜரி த்ரெட்டே இங்கே ஃப்ளவருக்கு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிட்டு கீழே லோடிங் த்ரெட் கொடுத்து அதுக்கு மேலே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளவர் பார்க்க நல்ல எம்போஸ்டாக தெரியுது. ஸோ ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். சென்டரில் ஃபுல்லாகவுமே பீட் தான். இனி இதை சுற்றி ஃபுல்லாகவுமே கொடி டிசைன். ஸோ கொடியில் வரக்கூடிய லீஃப்மே ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸால் பீட்ஸ் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கு. ஒரு 3 லேயர்ஸ் வர மாதிரி சின்ன சின்ன லீவ்ஸ் தான், கொடியில் சின்ன சின்னதாக லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அந்த கொடியிலே கனெக்ட் ஆகி வர்ற ஃப்ளார்ஸ்க்கு சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன். ஸோ ஒரு 4 ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து கொடி டிசைனுக்கு எல்லாமே சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கர்வ் பார்ட் கரெக்டாக வரும். ப்ளஸ் அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடி பார்ட்டுக்கு எல்லாமே ஜரி பார்டர் கொடுக்கணும். 2 பக்கமுமே ஜரி பார்டர் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து நல்ல கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கலாம், அது ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு சுகர் பீட் தான், சிங்கிள் சுகர் பீட்ஸ் வச்சு எண்ட் நாட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ் பார்ட். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைனில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இனி இந்த ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் என்ன பிராண்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா டயால்ஜி பிராண்ட் 754 நம்பர் 754 யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட், ரெட் கலர் சில்க் த்ரெட் என்ன பிராண்ட் அப்படின்னா டபுள் பெல் பிராண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறது Presto Brand Sugar பீட். Presto Brand Sugar பீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே ஷேப்புக்கு இருக்கும். நம்ம நீடலில் ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக நம்மளால் ஒர்க் பண்ணவும் முடியும். நீடலில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து சிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். செயின் ஸ்டோனோட சைஸ் 0.25 mm சைஸ் செயின் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த செக் பேட்டர்னுக்குள்ள சக்ரி. ஸோ சக்ரியுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் அந்த கப் மாடலில் வரக்கூடிய சக்ரி, அதுக்குள்ள ஜர்கான் ஸ்டோன், ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன். இது பிளாஸ்டிக் ஸ்டோன் இல்லை, ரியல் ஸ்டோன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பஞ்ச் பீட்ஸ் 3 mm பஞ்ச் பீட் யூஸ் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பீட் என்ன பிராண்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ராயல் பிராண்ட் பஞ்ச் பீட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணது. நெக் டிசைனுக்கு இது தவிர குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகியிருக்கும் அப்படின்னா ஒரு 150 to 200 தான் ஆகியிருக்கும். அதாவது இந்த ப்ளவுஸுக்கு சுகர் பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இதோட காஸ்ட் மட்டும்தான் நான் சொன்னது, இந்த டிசைனுக்கான காஸ்ட். ஸோ இந்த ப்ளவுஸ் டோட்டலாக உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2500 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான். உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் தான் 2500. இந்த டிசைனுக்கு இந்த அமௌண்ட் ஓகே தானா இல்லை ஜாஸ்தியா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.